ஆண்டவர் 3 விதங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஒன்று, நம்முடைய ஜெபங்களுக்கு ஓகேன்னு சொல்லுகிறார், இந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன். சில வேளைகள்ல வெயிட் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றார், வெயிட் பண்ணு தர்றேன் அப்படின்றார். சில ஜெபங்களுக்கு நோ அப்படின்றார். அந்த ஜெபமும் கேட்கப்படத்தான் செய்யுது. ஒரு சிறு பிள்ளை பிறந்த உடனே அவனுக்கு காரை தூக்கி கொடுத்துடலாமா? இல்ல இல்ல. ஒரு சின்ன பிள்ளை ஒரு 5 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர்ட்ட கார் கேக்குது, ரோல்ஸ் ராய்ஸ் கார் கேக்குது. உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரா? கேட்டிருப்பாரு. ரோல்ஸ் ராய் கார் வேணும் அப்படின்னு கேட்கிறா, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்பாரு. ஆனா அதை அவனுக்கு ஓட்டுறதுக்கு தகுதி இருக்கா? வயசு இருக்கா? லைசன்ஸ் இருக்கா? எல்லாத்தையுமே ஆண்டவர் பாப்பார்ல. நீ அவர் அப்பாதான், நீ பிள்ளைதான். ஆனா இருந்தாலும் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு வெயிட் அப்படின்னு சொல்றாரு. பொறுத்திரு, காத்திரு, ஏற்ற நேரம் வரும் பொழுது அதை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆனா 5 வயசுல நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்னும் தரலை ஆண்டவர், என் ஜெபத்தை கேட்கலைன்னு அடம் பிடிக்க கூடாது. சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் நோன்னு சொல்லிடுவாரு. ஒரு மின்சாரம் ஓடக்கூடியதான ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு, அதுக்குள்ள இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா கையை விட்டு பாக்குறதுக்கு ஆசை. அப்பாட்ட கேக்குது, அப்பா இதுக்குள்ள நான் கையை விட்டு பாக்குறேன். அதுக்குள்ள அனுமதி கொடுப்பாரா தகப்பன்? ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது அதுக்குள்ள ஓடக்கூடியது மின்சாரம்னு சொல்லி தெரியாது. அந்த தகப்பன் அந்த 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 குழந்தை சொல்றத கேட்கத்தான் செய்யறாரு. ஆனா அதுக்கு நோன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா எது தீமை எது நன்மைன்னு சொல்லி அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு குழந்தைக்கு பால் கொடுத்தா அந்த குழந்தை அதை ஜீரணமாக்கும் அப்படின்னு தாய்க்கு தெரியும். குழந்தை குடிக்குது குடிக்குது குடிக்குதுன்னு எல்லாத்தையும் கொடுத்தா கடைசியில வாந்தி தானே எடுக்கும். அதே மாதிரிதான் தேவனும் தான் பிள்ளைகளுக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு சொல்லி, சரியான வேலை எதுன்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும்.